பேசும் கிளி. இது ஒரு பேசும் கிளியின் கதை. என்ன, கிளி பேசுமா என்று கேட்கிறீர்களா? ஆமாங்க, பூஞ்சோலை எனும் கிராமத்துல இருக்கிற சிட்டு என்கிற இந்த கிளி பேசுங்க. வாங்க கதைக்கு போகலாம். பூஞ்சோலை கிராமத்துல பெருசா ஒரு ஆலமரம் இருந்துச்சு. அதுல சிட்டு என்ற அழகான பேசும் கிளி இருந்தது. அது அந்த ஊர் பெரியவர் சொல்லிக் கொடுத்த நல்லதே நடக்கும் என்ற வார்த்தையை எப்போதும் சொல்லும். ஒருமுறை ஊரில் மழையின்றி குளம் குட்டை எல்லாம் காய்ந்து போனது. குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் கிராம மக்கள் வேதனைப்பட்டார்கள். பயிர்கள் எல்லாம் கூட வாடிப்போனது. மக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையுடன் அந்த பெரிய மரத்தடியில் அமர்ந்தனர். அப்போது சிட்டு என்கிற அந்த கிளி தன் இனிமையான குரலில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என திரும்ப திரும்ப சொன்னது. கிளியின் நம்பிக்கையான பேச்சை கேட்ட மக்கள் மனம் தளராமல் புதிய நம்பிக்கையுடன் ஏரி குளத்தையெல்லாம் தூர்வாரத் தொடங்கினர். அன்று இரவே மேகங்கள் திரண்டு கிராமமே குளிரும்படி பலத்த மழை பெய்தது. ஏரி, குளம், கிணறு என்று எல்லாம் நிரம்பி வழிந்தன. மக்கள் மகிழ்ந்தனர். கிளி சொன்னபடியே நல்லதே நடந்ததைக் கண்டு கிராமத்தினர் வியந்து போயினர். சிட்டு என்ற அந்த கிளிக்கு மக்கள் நன்றியுடன் தித்திக்கும் மாம்பழங்களை வழங்கினார்கள். ஆபத்து காலத்தில் நம்பிக்கையூட்டிய அந்த கிளி ஊரின் செல்லப்பிள்ளை ஆனது. நம்பிக்கையே வாழ்க்கை என்பதை அந்த சிறிய கிளி கிராமத்திற்கு உணர்த்தியது. எழுதியவர் சரவணன் சூர்யா.